ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் காலத்துலேயோ மழை காலத்துலேயோ சென்னை கிளைமேட்டில் செடிகளை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மழை நிறைய பெஞ்சாலும் தண்ணி நின்று மாடி தோட்டத்தில் செடிகளை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் எல்லா டைமும். நம்ம எப்படி லைஃப்பை நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே மாதிரி தான் இந்த செடிகளும் தண்ணி நிறைய இருந்தால் அதை வெளியில் எடுத்து விடணும். தண்ணி இல்லாமல் இருந்தால் தண்ணி ஊற்றணும். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம ரொட்டீனாக பண்ணாதான் செடிகள் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இந்த ஆர்வம் எனக்கு எதனால் வந்ததுன்னு தெரியல. ஏன்னா என்னோட அப்பா ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து பிறந்தவங்க. ஆனால் அப்பா விவசாயம் செஞ்சதில்லை. அவர் சென்னைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகி எஸ்ஐயாக இருந்து அவர் ரிட்டையர் ஆனாங்க அப்பா. பட் அவருக்குள்ளே இருந்த அந்த ஆசைகள் எல்லாம் நான் இப்போ எனக்கு செடி மேலே அவ்வளோ ஒரு விருப்பம். எப்பயுமே நான் சந்தையில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அங்கே தான் சுற்றிட்டுருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அங்கே போயிட்டு அதில் என்னென்ன செடிகள் இருக்குது, புதுசாக என்ன வந்திருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த கார்டனிங் அந்த அண்ணா அக்கா அவங்களோடலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே வருவேன். இப்படி அது ஒரு ஹாபியாகவே ஆயிடுச்சு எனக்கு. அதை பார்த்துட்டு வரதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அப்பா அம்மாவோட நினைவுகள் நிறைய வரும். அது இல்லாத எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த டஸ்ட்டு வருதுன்றதுனால நான் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி, மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால. பட் ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம வெளியில் நின்னாலே போதும். அவ்வளோ ஜனங்கள் பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த ரோடில் லைஃப்பில் எப்படி திடீர்னு ஸ்டக் ஆகி நிற்போம்ல, அந்த மாதிரி ஒரு டிராஃபிக் வரும். சில டைமில் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். பட் நமக்கு என்ன வேணும்னாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் என்னோடய அம்மா வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு வந்துடணும்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசைப்படுவேன். பிறந்து பிறந்து பிறந்ததெல்லாம் வேறு இடம். பட் இங்கேயே அப்படி கொஞ்ச நாள் அப்படியே போயிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது இல்லாத பாருங்க, முன்னாடி எப்பயுமே பிஸியாக இருக்கும். நைட் டைமாக இருந்தாலும் சரி, பகல் டைமாக இருந்தாலும் சரி, நின்று வேடிக்கையே பார்த்துட்டே இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் பின்னாடி அப்படியே ஆப்போசிட் பெரிய காடு. அந்த காட்டுக்கு பின்னாடி ஒரு சரவணா ஸ்டோர், இந்த பைபாஸ் ரோட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர் நல்லா தெரியும். இந்த காடு இருக்கிறதுனால பின்னாடி வீடுகள்லாம் கிடையாது. இப்படி தான் பாருங்கள், லைஃப்பில் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் நம்ம ரசித்து வாழணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலுமே நான் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். ஹாவ் அ நைஸ்